இளையராஜா அண்ட் எஸ்பிபி சாரோட நல்ல காம்போல ஒரு பாட்டை கேட்டு முடித்தோம். அடுத்த பாடல் இந்த இரவுக்கும் இந்த இரவில் இருக்கக்கூடிய தனிமையான இதயங்களுக்கும். நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறது ஃபன்மன் FM 93.5. டேய் நாய, வாங்கின பணத்தை எப்படா தருவ? ப்ரோ, அவன் சரியான சீட்டர் ப்ரோ. டேய், நீ இன்னுமாடா உயிரோட இருக்க? ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா இப்போலாம் இப்படி பேசினா தான் ஒரு 10 பேராவது பார்க்குறான். எல்லோரும் யோசிக்கலாம், பார்க்குற 10 பேராவது யோசிக்கலாம், இவன் ஏன் இப்போ லைவ் வந்திருக்கான்னு. சொல்கிறேன், எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறேன். இது என்னை பற்றின கதை மட்டும் இல்லை, உங்களை பற்றின கதையும் தான். சொல்கிறேன், கேளுங்க. இந்த உலகத்தில் கடன் கொடுக்காத சில பேர் கூட இருப்பாங்க. ஆனால் கடன் வாங்காத மனுஷனே இருக்க முடியாது. கடன் நன்மை முறிக்குங்கிற போர்டை பார்க்குறப்பெல்லாம் எனக்கும் சிரிப்பாக தாங்க இருந்துச்சு. அந்த கடன் என் வாழ்க்கையவே புரட்டிப்படாத வரைக்கும். ஹலோ, என்னப்பா தம்பி, எத்தனை வாட்டி ஃபோன் பண்ண? ஒரு வாட்டி ஃபோன் பண்ணா எடுக்க தெரியாதா? பொண்டாட்டி பிள்ளைங்கள வீட்டுல தானே இருக்காங்க. அண்ணா ஒன்றும் பண்ணிடாதீங்கண்ணா. லோன் ஒன்று அப்ளை பண்ணியிருக்கேண்ணா, 3 மாதத்துல வந்துடும். இப்பாட்டு எனக்கு என் காசு கரெக்டா வட்டியும் முதல்ல வந்தாகணும். அப்படி வரல நடக்கிறதே வேற. என்ன ஆளை காணும்? மாப்பிள்ள, மாமா வாங்க மாப்பிள்ள. இதோ வரோம். எப்படி இருக்கா? நல்லா இருக்கேன் மாமா. ஊர்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? ஊர்ல எல்லாம் நல்லா இருக்காங்க. போலாமா மாமா? போலாம். ஏன்டா மார்னிங் அப்செட்டாக இருக்க? காலையிலே கடங்கன்னு ஆரம்பிச்சிட்டானுங்கடா. என் 2வது தங்கச்சிக்கு வாங்கின கடன் தான். வட்டி மேலே வட்டி போட்டு கொள்றான். மொத்தம் எவ்வளோடா? அது இருக்கு 5, இப்போ 2 தான். இப்போ இவனை முடிச்சு விட்டா போதும். லோன் சாங்ஷன் ஆயிடுச்சுன்னா பிரச்சனையே இல்லை. இவன் ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறான் மச்சான், முடியல. எனக்கு நம்ம ராஜஸ்டர்ந்து சீட்டு பணம் வர வேண்டியது இருக்குது. அவன் எடுத்துக்கன்றான். நான் வேணால் வாங்கி தரேன். உனக்கு லோன் பண்ண வந்தானே திருப்பி தந்தால் போதும். தேங்க்ஸ்டா மச்சான். டேய் லூஸ். டேய், இங்கே தான் இருக்கீங்களா நீங்கள்? வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் வேணும், கொஞ்சம் வாங்க வாங்கிட்டு வந்துடலாம். ஏன்டா, என்னாச்சு? உனக்கு விஷயமே தெரியாதுல்ல? எல்லாம் நம்ம எதிர்பார்த்தது தான் மச்சான். நாலுலேருந்து லாக்டவுன் போடுறாங்க. ஸோ அதான் வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு வரலான்னு. இருக்கிற பிரச்சனை பார்த்தானே இந்த லாக்டவுன் வேறு. டேய் சில்டா. சரிடா, சமையலை நான் பார்த்துக்கிறேன். எல்லோரும் இங்கே தானே இருக்க போகிறோம். வீட்டுக்கு தேவையான திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துடலாம். சரி, இந்த நக்குல் பையன் எங்கள் ஆளையே காணோம். தெரிலடா, மார்னிங்கே பைக் எடுத்துகிட்டு போனா, இன்னும் ஆளை காணோம்.
என்ன மாப்பிள்ள ஃபர்ஸ்ட்ல இருந்து எவ்வளோ தூரம் இருக்கு வீடு? தூரம் தான். பா எவ்வளோ தூரம்? ஹாய்டா. வாடா. வாங்க. இதான் உங்க ரூம்மேட்ஸா மாப்பிள்ள? சரி ஆமாம் மாமா, இதான் நம்ம பசங்க. போகிறாங்க. வாங்க மாமா, இங்கே தாராளமாக தங்கிக்கலாம் மாமா. இவர் யாரா புதுசா வெளியே போயிட்டு வரேன்னு போனா யாரையும் கூப்பிட்டு வரான். என்ன ஒரு 4 பேர், உங்களோட சேர்ந்து ஒரு 5 பேர் தானே, பார்த்துக்கலாம். மச்சான் என் மாமாடா, ஓ நம்ம ஊர் தான் மச்சான், தூத்துக்குடிலேருந்து வந்திருக்காரு. சூப்பர்ரா. ஹாய்ப்பா. ஹாய் ப்ரோ. ஐம் கௌரவ். இன்னைக்கு தான் ஒரு வேலை விஷயமா இங்கே வந்தேன். இன்னையிலேருந்து பஸ் ஸ்டேஷன் வர சொல்லிட்டாங்க. ஓகே. என்ன பண்ணணும்னு தெரியல, அதான் மாப்பிள்ளையே கால் பண்ணேன். இங்கே கூப்பிட்டு வந்துட்டான். நான் தங்கல ஒன்றும் கஷ்டம் ஒன்றும் இல்லையே. சேச்சே இல்ல, அதெல்லாம் இல்ல, ஒன்றும் இல்ல. இல்லை. நோ இஷ்யூஸ். சரி தேங்க்ஸ் நீங்கள் மேலே போய் ஃப்ரெஷ்அப் ஆகுங்க, நாங்கள் மேலே ஓகே போயிட்டு வந்துடுறோம். வாங்க மாமா, மேலே போகலாம். இவனுக்கும் சேர்த்து அப்புறம் மாமா, சமைக்கணுமாடா? குழந்தைங்க அத்தையெல்லாம் நல்லா இருக்காங்களா? பாப்பா சாப்பிட்டியா? பெரியவங்க தூங்குறாளா? சரி சரி, அம்மாட்ட கொடு. என்னடி வட்டி சுந்தரம் வந்தானா? அவன்கிட்ட எல்லாத்தையும் நான் பேசிட்டேன். இங்கே லாக்டவுன் போட்டிருக்காங்கல்ல, பணத்தெல்லாம் ரெடி பண்ணிட்டு அடுத்த மாதம் வந்துடுறேன். எல்லாமே சரியாயிடும்ண்ணா, நீ பயப்படாமல் இரு, ஓகேவா? பிள்ளைங்களெல்லாம் பார்த்துக்க. பாய் நந்தினி. அட சீக்கிரம் விளையாடுங்கப்பா. நீங்கள் டிஸ்கார்டை போடுங்க முதல்ல. வா தர்மா வாடா வா. ஃபேமிலி மேன். வாடா. நீ வந்து ஜாயின் பண்ணிக்கோ. இல்லை ப்ரோ, நான் பார்க்குறேன். எப்போ பார்த்தாலும் அவர் தாண்டா ஜெயிக்கிறாரு. டேய் அங்கெல்லாம் பார்க்கக்கூடாதுடா. முடிஞ்சிச்சே. என்னப்பா முடிஞ்சு என்ன மாப்ள? அவ்வளோதான் அடிச்சிட்டாரு. அந்த பேச்சு பேசுறியே, பெண்ணாச்சு பாத்தியா? ஐயோ ஐயோ. அப்புறம் என்ன, அடுத்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? வாங்க தர்மா, ஜாலியா போகும். இல்லை ப்ரோ, எனக்கு விளையாட தெரியாது, நான் பார்க்குறேன். இது என்ன கம்பு சுத்து பேசியமா? சும்மா வாங்க, நான் சொல்லி வாடா தரேன். சும்மா ஒரு மேட்ச். வாடா. வாங்க வாங்க வாங்க. இந்த கேம்ல ஒரு புது சேஞ்ச். கேம் இன்ட்ரெஸ்டா போக ஆளுக்கு 10 ரூபாய். ஓகேவா? ஓகே இப்போ எடுத்துட்டு வாங்க. போச்சா? மச்சான் உன் மாமா ஒரு முடிவோட தானே வந்திருக்கான். தெரியுது. ட்ரெயின் டிக்கெட்டுக்கு காசு ஷேர் பண்ணுறான் போல. உஷாராக இருந்தது. என்னத்த பண்ணுறது? இல்லடா. கேமை கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட சேர்ந்து நானும் விளையாட ஆரம்பித்தேன். அன்றைக்கி விளையாண்ட எல்லா மேட்ச்லேயுமே நான் ஜெயிச்சிட்டே இருந்தேன். வாழ்க்கையில்
தோல்வியை சந்திச்சிட்டு இருந்த எனக்கு இந்த சின்ன வெற்றி ஒரு புது சந்தோஷத்தை கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. இது தினமும் தொடர்ந்துச்சு. ஒரு நாள் குட் மார்னிங் ப்ரோ. குட் மார்னிங் தர்மா. என்ன ப்ரோ, கட்ட ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமே. யூ ஆர் ஸோ லக்கி மேன். லக்கியா? எப்படி சொல்கிறீங்க? உனக்கு கார்ட்ஸ் பயங்கரமாக ஏறுது. எல்லாருக்கும் இப்படி கார்ட்ஸ் ஏறாது. நான் நிறைய இடத்துல விளாண்டுருக்கேன், பட் இப்படி கண்டினியூஸாக ஜெயிச்சு நான் பார்த்ததே இல்லை. நீ ரொம்ப லக்கிடா. அட போங்க ப்ரோ, நீங்கள் வேறு. லக்கெலாம் இருந்தால் என் லைஃப் இந்நேரம் எப்படியோ மாறி இருக்கும். இட்ஸ் ஜஸ்ட் அ கேம், அவ்வளோதான். ஏதோ நேற்று கார்டு செட் ஆச்சு, ஜெயிச்சிட்டு இருந்தேன். நான் சொன்னா நம்ப மாட்டேன். ஒரு நாள் உனக்கே தெரியும் பாரு. என்ன ப்ரோ, சாப்பிட வரலையா? பசிக்கல தருமா, அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். என்ன ப்ரோ, அதில் முடிச்சு இதில் ஆரம்பிச்சிட்டிங்களா? சும்மா டைம் பாஸ் தான் தருமா. இதுலையாவது கார்டு செட் ஆகாதான்னு பார்க்குறேன். கேட்கணும்னு நினச்சேன். இந்த ஆன்லைன் ரம்மியில் உண்மையா ப்ரோ? நிறைய பேர் ஃபேக்கு, கவர்மெண்ட் பேன் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் மட்டும் இப்படி விளாட்றீங்க? அது ஒரு சில கேம் பேன் பண்ணாங்க, அதுக்கப்புறம் நிறைய கேம் உள்ள வந்துட்டு எல்லாத்தையும் அவங்களால பேன் பண்ண முடியல போல. நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன். இன்ஃபேக்ட் என் ஃப்ரெண்டு இந்த கேம் விளாண்டு நிறைய பணம் சம்பாதிச்சு புதுசாக ஒரு பைக் வாங்கிட்டான்னு லாஸ்ட் வீக் தான் ஃபோட்டோ எடுத்து அமைச்சிருந்தான். இதில் ஜெயிச்சு வர பணம்லாம் நம்ம லைஃபுக்கு செட் ஆகுமா ப்ரோ? இங்கே வேறு தருமா, லைஃப்பில் எல்லாத்துக்கும் பணம் தேவை தான். எப்படி வந்தாலும் பணம் பணம் தான். இந்த சபைமேட்டர் சொல்கிற மாதிரி மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். யாருக்கு தெரியும், நேற்று என் ஃப்ரெண்டு பைக் வாங்கின மாதிரி உனக்கு இருக்கிற லக்குக்கு காரே வாங்கலாம். ப்ரோ, அந்த வெப்சைட் பேர் என்ன சொன்னீங்க? சொல்கிறேன். கௌரவ் சொன்ன ஒரு வார்த்தையும் என் மனசுக்குள்ளே ஆழமாக பதிய ஆரம்பிச்சிச்சு. எனக்கு இருந்த எல்லா டவுட்ஸையும் அவர்கிட்ட கேட்டு பணம் இன்வெஸ்ட் பண்ணி விளையாட ஆரம்பித்தேன். நான் பண்ணுற வேலையை தாண்டி என் முழு கவனமும் ஆன்லைன் ரம்மிலே தான் இருந்துச்சு. இதனால் என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு என் மேலே வெறுப்பு வர ஆரம்பிச்சிச்சு. தக்காளி, வெங்காயம். டேய், அவன் என்னடா எப்போ பார்த்தாலும் சீட்டு கட்டு விளாண்டுக்கிறான்? அதுவா, நானும் எத்தனையோ தடவை சொல்லி பார்த்துட்டேன் மச்சான். அவனும் கேட்குற மாதிரியே இல்லை. நீ அதை விடு. என்ன டிஷ் வேணும் உனக்கு? ட்ரெயின் விட்ட சில நாள்லே கௌரவ் இங்கேருந்து கிளம்பிட்டார். விளையாட நிறைய இலக்கவும் செஞ்சேன். எப்படியோ ஜெயிச்சிடலான்னு கடன் வாங்கி பெருசாக விளையாட ஆரம்பித்தேன். ஆனால் எல்லாமே தோல்வியில் தான் முடிஞ்சுது. ஏய், என்னடா எப்போ பார்த்தாலும் இதே விளையாடிட்டு இருக்க? சும்மா தான்டா. ஏய், காசு வச்சு விளாட்றியா? இல்லைடா, கொஞ்சம் காசு தான்டா போட்டு விளாட்றேன். இது வேற எங்கேயோ போய் முடிய போகுதுடா. அவ்வளோதான், சொல்லிட்டேன். உன்னை எப்படா வேலைக்கு வர சொன்னாங்க? தெரில மச்சான், அடுத்த மாதம் கூப்பிட்றேன்னு சொன்னாங்க. ஓ டேய், என்னடா இவன் காசு வச்சு விளையாடிட்டு இருக்கான்? இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? மச்சான், நான் எவ்வளோ சொன்னாலும் அவன் என்ன திட்டுறான்டா. டேய், அவன் இன்னும் குழந்தையா? எல்லாம் அவனுக்கு தெரியும். நீ வா, நம்ம ஒரு மேட்ச் பண்ணலாம். நீ ஆடுற மச்சான். பட்டாதான் திருந்தும் போல. இந்த ஆள் எதுக்கு ஃபோன் பண்ணுறான் தெரியலையே.
ஹலோ சார், யார் சார்? சார் யார் சார்? சார் இருக்கான் சார். சார் சார் இல்லை சார், நான் செக் பண்ண சார். சாரி சார். நான் செக் பண்ணுறேன் சார், நான் செக் பண்ணுறேன் சார், சொல்கிறேன். டேய் உன்னதாண்டா மேனேஜர் ஒரு நாள் என்ன திட்டுறான்டா. என்னதான்டா பண்ணுகிற? நான் பேசிக்கிறேன், நீ போ. டேய் தர்மா, நீ முன்ன மாதிரி இல்லை, ரொம்ப சேஞ்ச் ஆகிட்ட. சொல்லினே இருக்கான், அப்படி என்னதான்டா கேம் விளையாடிட்டு இருக்க? டேய் என் பர்சனல் விஷயத்தெல்லாம் தலையிற வேலை வச்சுக்கிட்டா உனக்கு அவ்வளோதான் மரியாதை. பர்சனலா? பேசுவடா, பேசுவேன். அவ்வளோ கஷ்டத்தில் நான் உனக்கு வேலை வாங்கி கொடுத்தேன் பார்த்தியா? என் சட்டையும் பிடிப்ப, என் கழுத்தையும் பிடிப்ப. நீயாச்சும் வேலையாச்சு. இனி நான் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்க மாட்டேன். டேய் போடா. டேய் மச்சான் நகுலே, அவன் தான் ஏதோ தெரியாம பண்றானா, நீ என்னடா? டேய் நில்றா. டேய் நான் சொல்றது கொஞ்சம் கேளுடா. டேய் நகுலே, என்னடா பண்ற? அவன் தான் ஏதோ லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கானா, நீ ஏன்டா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் மச்சான். இந்த மாதிரிலாம் பண்ணாதடா. ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளுடா. டேய் டேய் மச்சான், நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் காது கொடுத்து கேளுடா. டேய் நாளைக்கு உன் சட்டையும் பிடிப்பான், அப்போ தெரியும் உனக்கு. டேய் நீ கிளம்புற வேலையை நக்குலே, டேய் இருடா, ஒரு நிமிஷம் இருடா. டேய் திடீர்னு நக்குல ஏதோ கேட்டுட்டு இருந்தான். அதுக்கு தர்மா அவன் சட்டையை பிடிச்சிட்டான். நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன், பெருசாக சண்டை ஆயிடுச்சு. இதோ வரா, நீயே கேளு. டேய் நில்றா. நான் கொடுத்த 2 லட்சத்தை என்ன பண்ண? இந்த மாசத்துல தந்துடுறேன்டா. என்ன பண்ணன்னு கேட்டேன். தரேன்டா. வா தசீட்டாட, ஏன் பணம் தான் கிடைச்சதாடா உனக்கு? டேய் என்னடா சொல்கிற? ஆமாண்டா, இன்னைக்கு நந்தினிட்ட பேசினேன். இந்த மாதம் எந்த படமா வீட்டில் கொடுக்கல அந்த நாய். நான் கொடுத்த 2 லட்சத்துக்கு சீட் ஆடி இருக்கான்டா இவன். எனக்கு என்ன பண்ணுவே தெரியாது. என் பணம் மரியாதை எனக்கு திரும்பி வந்துடணும், அவ்வளோதான் சொல்லிட்டேன். இல்லைன்னா அசிங்கமாயிடும். சி, உன் மூஞ்ச பார்க்கவே அருவருப்பா இருக்குடா. நான் இங்கேருந்து கிளம்புறேன். நாளைக்கு என் திங்ஸை நான் பேக் பண்ணிக்கிறேன் தேவா. அடடடடா, லாக்டவுன் முடிச்சு சரக்கு அடிக்கிறது ஒரு சுகந்தாயா. என்னடா திடீர்னு? ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதான் சும்மா. Cheers. கிட்டத்தட்ட 5 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்டா அவன். ஆனால் இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு. ஒத்துக்கிறேன், என் மேலே தான் தப்பு. ஏன் தான் அதில் இறங்கினேன்னு தெரில. என்னால் சரியாக தூங்க முடியல, திடீர்னு கோவம் வருது, யார்ட்டும் சரியாக பேச முடியல. என்னால் எதுவுமே சரியாக பண்ண முடியல மச்சான், முடியல. மச்சான் நான் சொன்னா கேட்பியா? சொல்கிறா, நான் சொன்னா கேட்பியா? சொல்கிறா. இது வரைக்கும் நீ எவ்வளோ இழந்திருப்ப? அதெல்லாம் வேணாம் விட்றா. சும்மா சொல்கிறா, எவ்வளோ இழந்திருப்ப? அதெல்லாம் வேணாம் விட்றா. சரிடா, நீங்கிட்ட எதுவுமே சொல்ல வேணாம். தயவு செஞ்சு அதை அன்இன்ஸ்டால் பண்ணிவிடு. அது உனக்கு வேணாம். ஏன்னா ரோட்டில் உட்காந்து சீட் ஆடுறவனுக்கும் உனக்கு என்னடா வித்தியாசம்? மச்சான், காசு எப்போ வேணால் சம்பாரிச்சிக்கலாம். ஆனால் லைஃபு ஒரு வாட்டி விட்டா விட்டது தான். சரியா? இதெல்லாம் ஊற்றி விட்டுரு. நாளிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணு, எல்லாமே சரியாயிடும். ஓகேவா? என்ன வா. Cheers. அப்புறம்
இன்னொரு விஷயம், நான் வேலை செய்கிற ஹோட்டலில் எனக்கு ப்ரமோஷன் கிடச்சிருக்கு. சூப்பரா கங்க்ராட்ஸ். ஆனால் இங்கே இல்லைடா, மும்பையில் இருக்க பிரான்ச்சுக்கு நாளைக்கே கிளம்பணுமா. என்னடா அவனுங்களும் போயிட்டானுங்க, நானும் போக போகிறேன்னு சொல்கிறியா? அப்படி இல்லைடா தர்மா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி விட்டா என் லைஃப்பில் வேறு சான்ஸே இல்லை. சொன்னால் புரிஞ்சுக்க மச்சான், ரெண்டெல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம். நீயும் ஊருக்கு போயிட்டு வா, குழந்தைங்களெல்லாம் பாரு, கொஞ்சம் உனக்கும் ரிலாக்ஸாக இருக்கும். சரியா? டேய் டேய், நான் உங்ககிட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன். டேய் நான் பண்ண அந்த தப்பால் நிறைய இழக்க ஆரம்பித்தேன். வேலையிலிருந்து தூக்கி எறியப்பட்டேன். தனிமையில் விழுவ ஆரம்பித்தேன். ஏனோ அடையேனோ என் வாழ்க்கை எங்கோ போகுது. இதுவோ இல்லதுவோ இப்போ என்ன வச்சு தாக்குது. என்னுள்ளே இருக்கின்ற துயரத்தின் உறவே என் நெஞ்சம் என்னை கொல்ல என கேட்குதோ. உனை வெல்ல நான் ஏற்க என் வாழ்க்கை நீரலே சூதாட சுகம் தேட என்னை சுற்றுதோ. இருளோ பகலோ மறந்த இது நிஜமோ இல்ல நிழலோ தொலைச்ச. இருளோ பகலோ மறந்த இது நிஜமோ இல்ல நிழலோ தொலைச்ச. இது எல்லாமே ஒரு லிமிட்டு தான்ல. நம்ம எப்போ அந்த லிமிட்டை தாண்டுறோமோ அப்போ நாமளே நம்மளை இழந்துருவோம். இது போதும் தந்த வழியே போதும். தினம் தினம் தான் தோணும் தந்த வழியே போதும். மச்சான் ஒரு 10,000 வந்து ஜிபே பண்ணுறா, அடுத்த ஒருத்தர் திருப்பி கொடுத்துறேன்டா. வந்து நீ சின்ன பீரோவில் உன் நெக்லஸும் என் செயினும் இருக்கும். உடனே பேங்க்கில் வச்சு 5 லட்ச ரூபா பணத்தை அனுப்பு. உடனே அனுப்புடி, ஒரு எமர்ஜென்சியாக வேணும், அனுப்பு. அப்புறம் சொல்கிறேன் எல்லாத்தையும். இருளோ பகலோ மறந்த இது நிஜமோ இல்ல நிழலோ தொலைச்ச. இருளோ பகலோ மறந்த இது நிஜமோ இல்ல நிழலோ தொலைச்ச. எனக்காக என் கூட இருந்த யாருமே இப்போ என் பக்கத்தில் இல்லை. நான் ஏன் இப்படி இருக்கேன்? நான் என்ன செய்யணும்னு எனக்கே தெரில. இதெல்லாம் எதனால? இருளோ பகலோ மறந்த இது நிஜமோ இல்ல நிழலோ தொலைச்ச. இருளோ பகலோ மறந்த இது நிஜமோ இல்ல நிழலோ தொலைச்ச. ஒட்டுமொத்த பணத்தையும் இழந்துட்டு ரோட்டில் பைத்தியக்கார மாதிரி சுற்றிட்டு இருந்தேன். அப்போ தான் தற்செயலாக நான் லோன் அப்ளை பண்ணி இந்த பேங்க் ஆஃபீஸரை பார்த்தேன். யார் நீங்கள்? யாரா சார்? நான் தான் சார் ஐஓசி பேங்க் லோன் ஏஜென்ட்டு. என்ன தெரியலையா? சரி சரி, வேறு எதுவும் ஞாபகத்தில் இருந்தேன். என்ன சார், பணத்தெல்லாம் வாங்கி எல்லா வேலையும் முடிச்சிங்களா? என்னது, பணம் வந்துட்டா? ஆமாம் சார், போன வாரமே உங்கள் லோன் சாங்ஷன் ஆகிடுச்சு. நானும் உங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலான்னு ட்ரை பண்ணேன், ஆனால் உங்களுக்கு ஃபோனே ரீச் ஆகலை சார். சரி ஓகே, நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினச்சிட்டு நானும் விட்டேன் சார். சரி ஓகே சார், எனக்கும் டைம் ஆச்சு, நானே கிளம்புறேன்.
ஆமாம் சார், போன வாரமே உங்களை ஒன்று சான்சன் ஆகிடுச்சு. லைஃப் இஸ் டூ அன்பிரடிக்டபிளில் ஒரு கேமால் இப்படிலாம் நடக்குதான்னு நீங்கள் கேட்கலாம். நடக்குது, நடந்துகிட்ருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிளாக தான் நான் அவங்க முன்னாடி உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். போச்சு, தூக்கம் போச்சு, நிம்மதி போச்சு, சந்தோஷம் போச்சு, ஒட்டுமொத்த வாழ்க்கையே போச்சு. மகாபாரத்திலாவது பாண்டவரை காப்பாற்ற கிருஷ்ணர் வந்தார். ஆனால் இங்கே அந்த கிருஷ்ணரே வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு மேலே மறைச்சு என்னங்க பிரயோஜனம்? கிட்டத்தட்ட 42 லட்சத்துக்கு மேலே இந்த 6 மாதத்தில் நான் இழந்திருக்கேன். விட்டதை பிடிச்சலான்னு ஐடி மாற்றி மாற்றி விளாண்டேன். ஒரு நாளைக்கு 30,000 ஜெயிச்சா அடுத்த 2 நாள் நம்மள்ட்ட 2 லட்ச ரூபா எடுத்துடுறான். எனக்கு ஒன்றுமே புரியல. விளாண்டே இருக்கணும்னு அப்படி ஒரு போதையாகவே ஆயிடுச்சு. என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. இப்போ கூட விளாடணும், ஜெயிச்சு கடனை அடைக்கணும், அந்த தாட் மட்டும் தான் மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், என்னால் அதுலேருந்து மீளவே முடியல. ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, யூடியூப்னு எதில் போனாலும் அந்த ஆடு தான் வருது. ஆவும் என் ஃப்ரெண்ட்ஸுங்க, என்னால் ஏகப்பட்ட பிரச்சனை அவங்களுக்கு. இது எல்லாத்துக்கும் மேலே நந்தினி என் பொண்டாட்டி, அவள்கிட்ட பேசி கூட ரொம்ப நாள் ஆச்சு. நந்தினி, உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம பிள்ளைங்க ஃபோனில் கேம் விளாண்டாலே நான் அப்படி திட்டுவேன். ஆனால் இன்னைக்கு என் நிலமையே பார்த்தியா? என்னால் ஒன்றுமே பண்ண முடியல நந்தினி. நான் அவ்வளோதான், சாப்டர் க்ளோஸ், முடிஞ்சிருச்சு எல்லாம். நீ சந்தோஷமா இருக்க மாட்டேன்னு தெரியும். எனக்கு தெரியலடி நான் ஏன் இப்படி ஆனேன், இதில் போய் ஏன் சிக்கினேன், ஒன்றுமே புரியல. மண்டையெல்லாம் சுத்துது, யார்கிட்டையும் பேச பிடிக்கல, யார்கிட்ட என்ன சொல்கிறதுன்னு தெரில, தூங்க முடியல, கண்ணெல்லாம் போயிட்டு உடம்பெல்லாம் போயிட்டு நான்லாம் வாழவே லாக்கில்லாதவ நந்தினி. ஐ லவ் யூ நந்தினி, ஐ லவ் யூ. என்னை மன்னிச்சிடுடி, என்னை மன்னிச்சிடு. என்னால இங்க இருக்க முடியாதுடி. பிள்ளைங்கெல்லாம் கூப்பிட்டு எங்கேயா போயிடு.
தப்பு பண்ணிட்டேன்டி, பெரிய தப்பு பண்ணிட்டேன்டி. என்ன மன்னிச்சிருடி. நான் நிறைய இதில் டிக்ளேர் பண்ணி எக்கச்சக்கமாக இழந்து இன்றைக்கி என் வாழ்க்கையை முடிச்சுக்க போகிறேன். இது மாதிரி வேறு யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னா இந்த நியூஸை எல்லாருக்கும் டிக்ளேர் பண்ணுங்கள்.